ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் தெழுந்த நாள். என்னென்ன மரித்து போய் இருக்கிறதோ கர்த்தர் கண்டிப்பாக உயிரை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே அநேகம் பேர் வந்திருக்கிறீங்க, கூட்டமாக வந்திருக்கிறீங்க. ஆனால் நம்மளுடைய தெய்வம் தனித்துவம், தனியாய் வந்து சந்திக்கிற தெய்வம். இன்னைக்கு நீங்க கூட்டமாக வந்தாலும் கர்த்தர் உங்களை தனியாய் வந்து கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆவலோடு வந்திருக்கிறீங்க? ஆமென். உங்களுக்கு அப்பேற்பட்ட இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே, ஏதோ கூட்டமா போயிட்டு நான் வரேன், என்ன தனியா நீங்க சந்திக்கணும், தனியான வார்த்தை எனக்கு காதுக்குள்ள கேட்கணும், தனியான ஒரு அனாயிண்டிங் என் மேல நீங்க வைக்கணும். உங்களை கர்த்தர் தனித்துவமாய் மாற்றுகிற தெய்வம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்க. உன்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய திட்டங்கள் அவருடைய திட்டங்கள் அல்ல. நீ திட்டம் போட்டுட்டே இருக்கலாம், ஆனா அவருடைய திட்டம் தான் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தாவீது போட்ட திட்டம் எல்லாம் ஆடு மேய்க்கிறது, ஆனா கர்த்தர் போட்ட திட்டம் தேசத்தை ஆளுகிற திட்டம். நீங்க ஆடு மேய்க்கிறவர்கள், ஆள பிறந்தவர்கள். உங்களை கர்த்தர் முன்பதாக நடக்க வைப்பார். கர்த்தர் தகுதிப்படுத்துகிற தெய்வம். தள்ளப்பட்ட கல்ல கர்த்தர் மூளைக்கு தலக்கல்லாக்குகிறவர். இது வரைக்கும் தள்ளி தள்ளி விட்டாங்க, ஆனா இன்னைக்கு உயிர் தழுத நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கல்லு புரட்டப்படும், உன்னை தலை நிமிர்ந்து வைக்கிற கரம் உன்னை தேடி வரும். தனித்துவமாய் கர்த்தர் தேடி வருவார். தனியா உங்களோடு கூட பேசுவார், தனியா உங்களோடு கூட நடப்பார். இந்த பொண்ணு கிட்ட இருக்கிற அனாயிண்டிங் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த பெண் மேல இருக்கிற அனாயிண்டிங் தனித்துவமான அனாயிண்டிங், தனித்துவமான அனாயிண்டிங். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அந்த காலத்து ரேடியோல பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அதை கரெக்டா செட் பண்ணாதான் அந்த ரேடியோடைய டீ கடையில எல்லாம் போய் உட்காரும் போது ரேடியோ அந்த சவுண்டு கேட்கவே கேட்காது. அந்த அண்ணன் வந்து போய் கரெக்டா செட் பண்ணுவாங்க. செட் பண்ண உடனே அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு அந்த சத்தம் கேட்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய செவியை செட் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை தனித்துவமா நீங்க கேட்க போறீங்க. கரெக்டான அவருடைய வார்த்தை. இது எனக்கு தெரியும், என்னுடைய மெய்ப்பர் பேசி கொண்டிருக்கிறார், என்னுடைய மெய்ப்பர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மனுஷங்களை பார்க்கறதுக்காக வரல, ஏதோ பாஸ்டரை பார்க்கறதுக்காக வரல, உயிர் தெழுந்த என்னுடைய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிக்கோடிமஸ், சீஷர்கள் பார்க்கிறதுக்கு முன்பதாக நிக்கோடிமஸ் மறைந்து போய் இயேசுவை ஃபாலோ பண்ணி கல்லறையை, அவருடைய கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்க கொடுங்க. மரித்து போனதை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார், சத்தியமாக எழுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி, நீங்க மரித்தது உண்மை, நீங்க உயிர் தெழுந்தது உண்மை. அநேகம் பேர் பார்த்திருக்கிறாங்க. இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் பார்க்கட்டும், இன்னைக்கு நான் பார்க்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன மரித்து போய் இருக்கிறதோ ஒரு புதிய தொடுதலை உணர போகிறேன். இன்னைக்கு ஒரு வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு, ஒரு டெஸ்பரேட் ஹார்ட்டோடு நான் வந்திருக்கிறேன். காடனமா ஷடலரா காந்தனமா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி லீபானா ரகாந்தரபா ஷென்டலரா தியாந்தனமா. கர்த்தர் எனக்கு முன்பதாக அன்னாளை காமிக்கிறார். அன்னாள் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவாலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவளுடைய கர்ப்பம் திறக்கப்பட்டது. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய கதவுகள் திறக்கப்படும். நீங்க போகும்போது கதவுகள் திறக்கப்படும். நீங்க போகும்போது கர்த்தர் ஒரு ப்ரமோஷனை கொடுப்பார். நீங்க போகும்போது வியாதி சுகமா இருக்கும். நீங்க போகும்போது பிசினஸ்ல ஒரு ஐடியா கொடுப்பார். நான் என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனா எனக்கு தெரியும் இப்ப என்ன பண்ணணும், ஒரு ஐடியா இருக்கு, இப்ப தெளிவு இருக்கு. ஏன்னா இப்ப என்ன நடத்தவர் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றுகிறது. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அங்க எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னுடைய எதிரிகளுக்கு முன்பதாக என்னுடைய தலையை கர்த்தர் என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் நல்ல கரங்களை தட்டி, என் தெய்வம் என்ன கைவிடல. மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் போது, ஹாஸ்பிட்டல்ல போன போது யாரும் என் கூட வரல, ஆனா உயிர் தெழுந்த தெய்வம் என உயிரடைய செய்தார். எந்த தெய்வம் கல்லறையில வெளியே வந்தாரோ என்ன ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே கொண்டு வர செய்தார். கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர செய்தார். என்னுடைய வறுமையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர செய்தார். என்னுடைய பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர செய்தார். ஹல்லேலூயா.
தனித்துவமாய் சந்திக்கிற தெய்வம். உங்களை கர்த்தர் தனியாய் வந்து சந்திக்கிறவர். 99 ஆடுகளை விட்டுட்டு தனியாய் ஒரு ஆட்டுக்காக வந்தவர். இன்னைக்கு தனியாய் உங்களுடைய இருதயத்தை தேடிக்கொண்டிருக்கிறவர். 2 கரங்களை உயர்த்தி உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை. உங்களுக்கு விடுதலை வேணும்னா நீங்க தான் ஆராதிக்கணும். ஆராதிக்கிறதுக்கு நான் வெட்கப்படல. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறது. தனியா வந்து சந்திங்கப்பா. என் கூட நீங்க தனியா பேசுங்க. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை. பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே. மரணமே உன் கூர் எங்கே என்று சொன்னார். ஓ, என்ன அட்டாக் பண்ணுகிற வியாதியே உன்னுடைய ஜெயம் எங்கே? ஒரு மகிமை இறங்கி வருகிறது. Yahweh, Yahweh, hallelujah. Yahweh, Yahweh, hallelujah. கரங்களை உயர்த்தி Yahweh, let your presence penetrate this place right now. Touch each and every soul, Holy Spirit. Oh, Rabakachana Mashala Rabakachana. Oh, hallelujah. Oh, Ramamakachana. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உன்னாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை.
சிறைச்சாலை உங்களுக்கு தாங்க. முத்திரைகளை உடைக்கிறவர், செங்கடலை பிளக்கிறவர், யோர்தானை கடக்க செய்கிறவர். ஓ மறுபடியும் come on keep saying சிறைச்சாலை. ஓ சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது. இன்னும் ஒரு முறை சிறைச்சாலை, சிறைச்சாலை. I pray every prison shall open right now. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி பதில்லை இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே கரங்களை உயர்த்தி உயரணும். அல்லேலூயா ஷராகதல ரபா இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா உங்க நாமம் உயரணும். இங்கு மேன்மையடையணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே பேக்ரவுண்ட்ல ஃப்ளூட்டோட சவுண்ட் மாத்திரம். ரெண்டு கரங்களை நீங்க உயர்த்துங்க. God is going to touch you. கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை டச் பண்ண விரும்புகிறார். உங்களுடைய வியாதியை சுகமாக்குகிற டாக்டர் இந்த இடத்துல இருக்கிறார். சீர்படுத்துகிற, ஸ்திரப்படுத்துகிற, எங்களை பலப்படுத்துகிற, எங்களை நிலைநிறுத்துகிற. அநேகம் பேர் உடைந்து போய் கேள்விக்குறியோடு இங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். கர்த்தர் ஒரு புதிய பதிலை கொடுக்கிறவர், புதிய பிரேக் த்ரூவை கொடுக்கிறவர். Thank you Holy Spirit. அப்படியே கண்களை மூடி இயேசுவை கட்டி பிடிங்க பார்க்கலாம். என்னோட இருதயத்தை கொடுக்கிறேன். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. அப்படியே குதிக்கிறவங்க குதிச்சு இயேசுவே இயேசுவே இன்னைக்கு என்னோட லைஃப் மூலமா glorify Jesus through my life, Holy Spirit. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். Oh, you are good in what you do, Holy Spirit. You are best in what you do. Do only what you can do. நீ பெரியவர். இப்ப நீங்க எல்லாரும் நீ பெரியவர், அற்புதங்கள்
நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை ஷெக்கினா மகிமை தொடுவதற்காக நன்றி. தனியா தொடுகிற தெய்வம், உங்களை தனியாய் சந்திக்கிறவர். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை தனியாய் சந்திக்கிறவர். அவர் தனியாய் வருகிறவர், தனியாய் கருத்தை பிடிக்கிறவர். எப்பேற்பட்ட இருள இருந்தாலும் உங்களை தேடி தனியாய் வருகிறவர். Thank you Holy Spirit. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அவர் கூட்டமாய் சந்திக்கிற தெய்வம் அல்ல, தனியாய் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆடுக்காக தனியாய் வந்தவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருக்கு வந்தாரோ இல்லையோ உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார், வாழ்ந்தார், மரித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய அன்பை ருசி பார்த்துருக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னது? இயேசு கொடுத்த பெரிய கிஃப்ட். இயேசு கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னது? ரட்சிப்பு எப்படி வரும்? இயேசு கொடுத்த பெரிய கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர் என்கிற பெரிய கிஃப்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எந்த ஆவி இயேசு கிறிஸ்துவை எழும்ப பண்ணினதோ அதே ஆவியை கர்த்தர் நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பேச ஆரம்பிப்போம் அப்படின்னா, அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்போம். அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். ஆமென். இந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்துட்டு அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 2வது வசனம், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால் அவர் மரித்து, எஸ், நீங்க விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அந்த 12 சீஷர்கள் இயேசு கூட இருக்கிறவர்கள் அல்ல, எபேசு பட்டணத்தில் இருக்கிற 12 பசங்க, 12 வாலிபர்கள். அதற்கு அவர்கள், இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியை பெறாமலேயே ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எபேசு பட்டணத்தில் இருக்கிறது. பவுல் போய் சந்திக்கிறார். நீங்க ஏன் இப்படி ஆராய்த்து கொண்டிருக்கிறீங்க? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் நீங்க முழுமையாக அவர் ஆராதிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆராதனை, நீங்க கர்த்தரை பார்க்கிற விதம் மாறிவிடும். தனித்துவமான அனாயிண்டிங்க கர்த்தர் உங்க மேல வைப்பார். நீங்க பவர்ல, டுனாமிஸ்ல ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்பேற்பட்ட வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பவுல் ஒவ்வொருடைய வாலிப பசங்க மேல, எபேசு பட்டணத்தில் இருக்கிற வாலிப பசங்க மேல கரத்தை வைத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின உடனே 6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்ப சொல்லுங்க, அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேரா இருந்தார்கள். இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்களை கரத்தை பிடித்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேச போகிறோம். தீர்க்க தரிசனம் நம்மளே சொல்ல போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க தீர்க்க தரிசன வரங்கள் ஆட்டோமேட்டிக்கா செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்களுடைய வாயில திறந்து ஒரு நிமிஷம் அதுதான் உண்மையான ஆராதனை. பரிசுத்த ஆவி இல்லாம உங்களால ஆராதிக்க முடியாது. அப்படின்னா பாதி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, மீதியை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் பாதி இயேசுவை தெரியும், மீதி இருக்கிற இயேசுவை எனக்கு தெரியாது. ஏதோ பாதி தான் என்னுடைய மனசை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் உங்களுக்குரியது. பரிசுத்த ஆவியை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க தீர்க்க தரிசனம் உங்களுடைய வாயிலிருந்து அறிவிப்பீர்கள். உங்களை கர்த்தர் தனித்துவமாய் எடுத்து பயன்படுத்துவார். இதுவரைக்கும் வராத புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுப்பார். அந்நிய பாஷை என்றால் என்ன? யாரும் கற்றுக் கொடுக்காத கர்த்தரே உங்களுக்கு கற்றுத் தருகிற பாஷை அந்நிய பாஷை. அதை சில பேர் அசட்டை பண்ணலாம், அசட்டை பண்ணவர்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆனா கர்த்தருக்காக பைத்தியமா இருக்கிறவங்களுக்கு, வாஞ்சியா இருக்கிறவங்களுக்கு, முழு மனதோடு இருக்கிறவங்களுக்கு, நான் சந்தேகப்படாம உங்களுடைய பிரசனத்தில் நிற்கிறேன், எந்த கேள்வியும் கேட்காம உங்களுடைய பிரசனத்தில் இருக்கிறேன். இந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் எங்க மேல வேணும். அந்த ஆவி இல்லாம நாங்க உங்களை ஆராதிக்க முடியாது. I want to operate in power and your spirit, Holy Spirit. ஒரு புதிய பவர்னால எங்களை
நீங்க பயன்படுத்த போறதற்காக நன்றி. இன்றையிலிருந்து உங்களுடைய ஊழியங்கள் மாறும். நீங்க போகும் பொழுது ஒரு புதிய உயிர்த்தெழுதல் வல்லமையை உங்களுடைய வாயிலிருந்து பேசும் பொழுது நீங்க ஜீவனை பேசுவீங்க. நீங்க போகும்போது உங்களை நிழலை தொட்டு சுகமாவார்கள். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல செய்த அதே வல்லமை, அதே கிரியைகள், அதே பவர், அதே பிரசனம் இந்த காலத்திலையும் கர்த்தர் செய்ய அவர்னால முடியும். உங்களை கொண்டு கொஞ்ச நாள் அந்நிய பாஷையில பேசுங்க, பைத்தியக்காரன் போல பேசுங்க. லாடடா ஹடனா ஹதரகா தியாண்டனமா, உம்முடைய பிரசனத்துல பைத்தியனாய் நிக்கிறேன். அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். ராகபா ஷடலரா ஹஜலரா காண்டனமா. கேன்சர் சரியாகட்டும், லுக்கேமியா சரியாகட்டும், கிட்னி வியாதிகள் சரியாகட்டும், முதுகு தண்டில் இருக்கிற வியாதிகள் சரியாகட்டும், பிரெயின் ப்ராப்ளம் சரியாகட்டும், மென்டல் டிப்ரெஷன் சரியாகட்டும், முழங்கால்ல இருக்கிற வியாதிகள் சரியாகட்டும், முட்டிகள்ல இருக்கிற வியாதிகள் சரியாகட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமை உண்மையானால் என்ன தொடுங்க, என் குழந்தைகளை தொடுங்க, என் குடும்பத்தை வந்து சந்திங்க. உமக்காக நான் எழும்ப விரும்பப்படுகிறேன். என் இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது என்னுடைய சரீரம் அல்ல, நீங்க விலையை குறைய கொடுத்து நீங்க வாங்கின சரீரம். இது உங்களுக்குரியது. என்னுடைய கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க, நாவுகளை பரிசுத்தப்படுத்துங்க, உதடுகளை பரிசுத்தப்படுத்துங்க, புதிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. சட்டாட்டா ஹட்டனா ஹதலரா ஹட்டலரபோ லிப்ரா கண்டனமா நெல்லரதியாண்டனமா. ஓ, புதிய அந்நிய பாஷையை கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத புதிய விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத புதிய பிரசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத புதிய ஒரு வல்லமையினால உங்களை பயன்படுத்த போகிறார். எலும்பு எலும்பு சீயோனே, உதறி போடு. உன் கரத்தில் இருக்கிற அந்த சர்ப்பத்தை உதறி, நீ எலும்பு உதறி. லிமானா காஹடனா ஷிடலி ரிப்ராட்டன மாக்ரா தியாட்டல ரேகோட்டல. சில தெபோராக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். இனி உன்னுடைய வாழ்க்கை உயிர்த்தெழுதலை விட மேலாக இருக்கும். இனி உன்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை விட நீங்க அதிகமாக செய்ய போறீங்க. அதுதான் டுனாமிஸ், அதுதான் கர்த்தர் கொடுக்கிற வல்லமை. லிமலா ரகாண்டல ராஷாண்டல ரியாச்சலமா. பேசுங்க பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. வறுமை நீங்கட்டும். அந்நிய பாஷையில பேசுகிறவனுடைய வீட்டுல பஞ்சம் இருக்காது, குறைவு இருக்காது. ரீமாமா ஹடலரா காட்டனமா. நான் பைத்தியமா மாறுறேன். லீகாதால ரியாண்டனமா. நான் உன்னுடைய இதுவரைக்கும் நம்பல, ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை எடுக்கிறதுக்காக நன்றி. நேத்து நைட்டு வரைக்கும் நான் நம்பல, இன்னைக்கு நம்பி வந்திருக்கிறேன். நம்பிக்கையோட வந்திருக்கிற நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன். அண்ணாலே உன்னை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அழுகுறலோடு சபைக்கு வந்திருக்கிற, போகும் பொழுது இரட்டிப்பான நன்மை, போகும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாசலை திறப்பா. லீபாடா காட்டானா நபரா ஷடல ராதியாண்டனமா. இன்னொரு 30 செகண்ட் பேசுங்க. சடலராத நமகதலரா ஹதியாச்சல ரீப்ரோ காட்டானமா. இன்னொரு 20 செகண்ட் பேசி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். I release a new anointing. Oh, I release a new elevation. Oh, I release a new season. ஒரு புதிய ரெஸ்டோரேஷன் வரட்டும். லிமானா காட்டால ராதியாண்டனமா. ஒரு புதிய சேனையை எழுப்புகிறதுக்காக நன்றி. துதியின் சேனை, துதியின் உடைய கர்த்தரை உடுத்துவிக்கிறார். லிமானா கராதியாண்டலோ ரோஷடனமா. எல்லா சிறைச்சாலை கதவுகள் திறக்கட்டும், அஸ்திபாரங்கள் அசைக்கப்படட்டும். எல்லா சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தது போல உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். Thank you Holy Spirit. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே. Thank you for your new anointing, Holy Spirit. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, என் லைஃப் மூலியமா, என் பிசினஸ் மூலியமா, என்னுடைய மேரேஜ் மூலியமா, ஃபேமிலி மூலியமா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் பெற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4 பேர்கிட்ட ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, அவருடைய சாயலை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். இழந்த திறவுகோலை கர்த்தர் திரும்ப கொடுத்திருக்கிறார். இன்னையிலிருந்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து நீங்க எதை எதை பூட்டுறீங்களோ அது பூட்டப்படும், எதை எதை திறக்கிறீங்களோ அது திறக்கப்படும். கர்த்தர் உங்க கருத்துல டுனாமிஸ கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், அந்நிய பாஷையில பேசுறவர்கள் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். We love you. நீர் இங்கு இல்லை, சதா காலமும் உயிரோடு இருக்கிறீர். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹalleluya. ஓகே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. 4 3 2 1. தலைக்கு மேல கை தட்டி சேலஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ ராமா கச்சோரோ. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே சொல்வோம் உன் ஜெயம் எங்கே? தலைக்கு மேல ஓ மரணமே கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் ஜெயித்த மன்னவனே எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவனே எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை சிரித்துக் கொண்டு தந்து. பயமில்லையே, பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தான். ஜெயம் எடுத்தான். ஓ பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தான். இயேசு ஜெயம். பயமில்லை, பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தான். இயேசு ஜெயம் எடுத்தான். ஹalleluya, ஹalleluya. மரணம்னா என்ன? மரணம்னா பயம். எதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுறோம்? கடன்காரனை பார்த்து பயப்படுறோம். சில பேர் மாமியாரை பார்த்து பயப்படுவாங்க. சில பேர் மருமகளை பார்த்து பயப்படுவாங்க. சில பேர் டாக்டர் ஏதாச்சும் சொல்லிடுவாரோ அப்படின்னு பார்த்து பயப்படுவாங்க. சில பேர் டேப்லெட்டை பார்த்து பயப்படுவாங்க. இவ்வளோ மாத்திரை சாப்பிடுங்க, ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் வந்துடும். சில பேர் டிகிரியை பார்த்து பயப்படுவாங்க, எதிர்காலத்தை பார்த்து பயப்படுவாங்க. இன்னைக்கு என்னென்ன பயம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதோ நீங்க அதை பார்த்து சொல்லணும். பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தா. ஜெயம் எடுத்தா. பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே, ஜெயம் எடுத்தா. மரணமே, மரணமே உன் கூர் எங்கே? சரீரத்துல பூரண விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. உன் ஜெயம் எங்கே? மரணமே அந்த வசனம் எங்க குடும்பத்துக்கு. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொல்லுவோம். என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரனே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரனே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன். உயிரோடு எழுந்த I believe you have resurrected. ஓ ரபா கச்சலே ரமா ஷட். ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரனே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. You are El Shaddai, El Elyon, Elohim. நீ
என்ன தூக்கி தூக்கி தனிமையின் பாதையில் இருக்கும் பொழுது என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனே என்ன தூக்கி தூக்கி இன்னும் தூக்கி கொண்டிருக்கிறார், இன்னும் எழுப்பி கொண்டிருக்கிறார். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனே. நல்ல ஜோர கரங்களை உயிர் தெழுந்த இயேசுவுக்கு இனி வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்து மேல கட்டளை இடுகிறார். Thank you Holy Spirit. Hallelujah. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி உயிரையே பரிசாக நம்மளுக்காக கொடுத்தவர். நீங்க கர்த்தரிடத்துல கர்த்தர் உங்களை தனியாய் தேடி வர விரும்புகிறார். எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் ஒவ்வொருவரையும் கூட்டமா இருந்தாலும் தனியாய் நான் சந்திக்க போகிறேன், தனியா நான் பேச போகிறேன். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருவர் மேல தனியா ஒரு சிரசை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த உலகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கர்த்தரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. Thank you Holy Spirit. ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எங்களை தேடி வந்தவர், உடைந்த நேரத்தில் எங்களை தேடி வந்த தெய்வம் God. அந்த அன்பை நாங்கள் கட்டி பிடிக்கிறோம், நாங்கள் அந்த அன்புக்கு முத்தம் செலுத்துகிறோம். Thank you Holy Spirit. இந்த உலகம் பணம் இருந்தால் உங்கள் கூடயே இருக்கும், புகழ் இருந்தால் உங்கள் கூடயே இருக்கும். பதவி போயிருச்சுன்னா உங்களை வெட்டி இருக்கிறவர்கள் சொந்தக்காரங்க கூட அந்நியர்களாய் மாறி விடுவார்கள். ஆனால் பணம் இருக்கும் பொழுது அந்நியர்கள் கூட சொந்தமாய் தெரிவார்கள், எல்லாரும் கூட இருப்பாருங்க. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட பணம் இல்லாத போதே உங்களை நேசித்தவர். காரெல்லாம் இப்பதானங்க வந்தது, கார் இல்லாத போது உங்களை நேசித்தவர். படிப்பு இப்ப இருக்கிற பதவியெல்லாம் இப்ப வந்தது, அது இல்லாத போதே உங்களை நேசித்தவர். அது இல்லாத போதே உங்களை அத்தி மரத்து கீழே இருக்கும் போதே உங்களை பார்த்தவர். நீங்க மீன் பிடித்து கொண்டு இருக்கும் போதே உங்களை பார்த்த தெய்வம். வெறும் படகை கர்த்தர் பார்த்த தெய்வம். ஆண்டவரே, இவங்கெல்லாம் இப்ப வந்தவங்க, என்னை தனியா சந்தித்தது நீங்க. எதுவும் இல்லாத போது நீங்க வந்தீங்க, இருக்கிறப்ப வர்றது இல்லை ஆண்டவரே. எது இல்லாத போது என்னை தேடி வந்தவர். தாய் தகப்பன் கால் பண்ண போது அது நீங்க என்ன தேடி வந்தீங்க. என்ன எனக்கு மறு உத்தரவு நீங்க கொடுத்தீங்க. நான் பேசும் போதெல்லாம் நீங்க எனக்கு மறு உத்தரவு கொடுத்தீங்க. நினைக்கிறத விட ஜெபிப்பதை காட்டில் எனக்கு நீங்க கொடுத்தீங்க. இப்ப இருக்கிற பதவி, இப்ப இருக்கிற வீடெல்லாம் இப்ப வந்தது. ஆனா இதெல்லாம் வருவதற்கு முன்பதாகவே தனி அறையில் என்ன சந்தித்த தெய்வம், என்னோடு கூட பேசின தெய்வம், உன்ன தேசங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக வைத்த தெய்வம். சில பேர் அந்த ஆசீர்வாதத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கொடுத்த வீடு கர்த்தருடையது, உங்களுக்கு கொடுத்த பலன் கர்த்தருடையது. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் உங்க பக்கத்துல படுத்தவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே எடுத்திருக்கிறார். அந்த வறுமையிலிருந்து கர்த்தர் வெளியே எடுத்திருக்கிறார். அவரே உங்க கூட இருக்கிறதுக்கு இதுதான் அடையாளம். நீங்க இன்னும் உயிரோட இருப்பதற்கு காரணம் அவருடைய கிருபையும் நன்மையும் உங்களை தொடராமல் வந்து கொண்டிருந்தது. அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றிக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. உங்க அன்புல நான் அசந்து போனேன்ப்பா. அந்த பாடலை பாடும்பொழுது அப்படியே அவரை கட்டி அணைத்து உங்களுடைய லைஃபை ரீடெடிகேட் பண்ணுங்க. ஆண்டவரே, நேத்து வரைக்கும் ஏதோ அவிசுவாசத்தில் இருந்தேன், இன்னைக்கு மனப்பூர்வமாக நான் விசுவாசிக்கிறேன். உங்க அன்புல நான் அசந்து போனப்பா. உன் பாசத்துல உறவை பார்த்தப்பா. உங்க அன்புல நான் அசந்து போனப்பா. உன் பாசத்துல உறவை பார்த்தப்பா. சுயநலம் இல்லாத இதயம் எனக்கு வேண்டும். மரணமே வந்தாலும் மறவாத இதயம் வேண்டும். சுயநலம் இல்லாத இதயம் எனக்கு வேண்டும். மரணமே வந்தாலும் இருதயம் மாறனா எதுவும் மாறாது. நினைவுல என்ன வச்சு நெஞ்சார அணைச்சிங்களே. பாவமெல்லாம் சுமந்தீங்களே. என் மேல இறக்க வச்சிங்களே. என் மேல கிருப வச்சிங்களே. என் மேல பிரியம் வச்சிங்களே. என் மேல தயவ வச்சிங்களே. என் மேல அன்பு வச்சிங்களே.
ஆசை வச்சிங்களே, என் மேல பாசம் வச்சிங்களே, என் மேல நேசம் வச்சிங்களே. உங்க அன்புல அசந்து போனப்பா உன் பாசத்துல ஒரு உறவை பார்த்தப்பா. உங்க அன்புல அசந்து போனப்பா உன் பாசத்துல ஒரு உறவை பார்த்தப்பா. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.